Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹாய் ஹலோ வணக்கம். உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு வார்னிங் கொடுத்தா தான் இது முழுக்க 18+ ஷோ மாதிரி தான் போகும். ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். 18+ யாருனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்க்காதுங்க. 18+க்கு கீழே யாருனா இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. என்னோட ரெக்வஸ்ட் இதுதான், உங்களுக்கு பெரிய ரெக்வஸ்ட். சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகலன் ஷோ. யாரெல்லாம் வச்சு புண்படுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எஸ், பலூனாக்கான்னு ஒன்று சுற்றிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த பலூனாக்கா பற்றி தான். அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேவலமான ஒரு சில வேலையில பார்த்து மட்டும்தான் அவங்க ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், அதர் ஸ்டேட்டுக்கும் பல பேர்த்துக்கு தெரியும். ஸோ அவங்களோட பயோவை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த 18+ நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு 18+க்கு கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க. நான் இப்போவே ரெக்வஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோட முழு கிரெடிட்ஸ் கோஸ் டு இந்த இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த நேம் இந்த அரோரா சின்ச்லர், அவங்களுக்கு தான். ஓகேங்களா? அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா த அரோரா சின்ச்லர். ஆக்சுவலி இவங்களை நான் தேடி கண்டுபிடிக்கவே பல இதாகிடுச்சு. ஏன்னா வந்து எக்கச்சக்க ஃபேக் ஐடிஸ் இருக்கு அவங்களோட நேம்ல. இதுல சில ஃபேக் ஐடிஸ்ல சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கு. என்னடா சப்ஸ்கிரிப்ஷன் கேக்குறீங்களா? அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்டருக்கு நான் அப்பதான் சப்ஸ்கிரிப்ஷன்லயே பலாயிரம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்டருக்கு நான் அப்பதான் வந்தேன். முதல்ல நான் இருக்கிற இதை வந்து நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்ட்டு பார்த்துட்டீங்கன்னா மேடமோட பயோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் போட்டிருக்காங்க, வெரிஃபிகேஷன் டிக் இருக்கு, ஃபாலோ, மெசேஜ், அதே மொபைலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் மொபைலில் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபைனலாக போடுறேன். அது போட வேண்டிய நேரத்தில் போடுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 133 போஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 784K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது என்னடா 784K அப்படின்னா 7,84,000 பேர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 7,84,000 தற்போதீஸ் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இவங்க 83 பேர்த்த ஃபாலோவர்ஸ்ல வச்சிருக்காங்க. ஐ மீன் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பயோல பேக்கப் ஐடி வேற இருக்கு, சின்ஸ் ஆஃப் சின்சிலர் இதுங்க. அது என்ன இருக்கு? அதுலயுமே சுமார் 41,300 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேடமோட பேக்கப் ஐடியை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஎம் ஃபார் ஷூட் என்கொயரிஸ்னு போட்டு அது ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஒன்று இருக்கு. அது என்ன லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா யூடியூப் ஒன்று இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. சரி, மேடமோட யூடியூப் லிங்க்குள்ள போயிடலாங்களா? வந்துச்சு. எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பிக்சர்னு சொல்லுவாங்க. ஹார்ட் இல்லைங்க, ஆல்ட், அது பேரு அப்படிதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. அந்த பிக்சரே வந்து பாத்தீங்கன்னா கன்றாவியா தான் வச்சிருக்காங்க மேடமு. அடுத்து அவங்களோட டிபியும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கன்றாவியா தான் இருக்கு. மேடம் இது வரைக்கும் 32 வீடியோஸ் போட்டிருக்காங்க. மேடமோட டீட்டெயில்ஸு பார்த்தீங்கன்னா 2022 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இதுல வந்து 1,83,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 1,83,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மேடம்க்கு. இதுல நல்ல கண்டென்ட்லாம் நிறைய போட்டிருக்காங்களாட்டிருக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த கண்டென்ட்லாம் நான் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஃபண்டட் கொஷின்ஸ் predict my life with me, let's talk about my Instagram post. ஆக்சுவலி சாரிங்க, டிபி இது தமிழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள கன்றாவி போஸ்ட் தான். இதுலேயே 32 கன்றாவி கிடக்குது. இது இல்லாம மேடம் எதுவுமே ஷார்ட்ஸ் போட கிடையாது, ஷார்ட் வீடியோஸ் எதுவுமே கிடையாது. இன்னொன்று இவங்களுக்கு யூடியூப்ல இருந்து வர வருமானம் பார்த்தீங்கன்னா மிக குறைவு. அப்போ எப்படா இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதை பத்தி நம்ம விலாவதியா பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இவங்களோட லட்சக்கணக்கில் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவங்களோட ஃபாலோ மெசேஜுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலதான் இவங்க சம்பாதிக்கிறாங்க. அது எப்படா சம்பாதிக்க முடியும்? நாமளும் அப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நம்ம போஸ்ட் போட்டு சம்பாதிக்கலாமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா
போஸ்ட் போடுறதுனால இல்ல, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறதுனால. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நம்ம இன்ஸ்டால பாக்கலாமாண்ணா? பார்க்கதானுங்க. இவங்களை மட்டும் இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ரேஞ்சில, இன்னைக்கு வந்து ஜூலை 16 2025 இவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மட்டும் பாத்தீங்கன்னா 1422 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 390 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. மொத்தமா இவங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா 5,54,580 மட்டுமே. என்னடா சொல்ற? எப்படிரா? அதுதானே. ஆக்சுவலி இவங்க பல லட்சத்துல சம்பாதிச்சிருந்தாங்க, இதை விட அதிகமா. இப்ப நிறைய ஃபேக் ஐடிஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அங்கங்க மாறி போனதுனாலே என்னன்னு தெரியல, மேடம் மேல சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு போல. பட் இருந்தாலும் மேடம் இப்பெல்லாம் படத்துல நடிக்கிறாங்க. எப்படா இவங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்தாங்கன்னு தானே கேக்குறீங்க? அது எங்களுக்கும் தெரியல. போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, மேடம் வந்து வெறும் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டு, ஐ மீன் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போய் போஸ்ட் போடுறதுனால மட்டுமே 5,54,580 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சரி, மேடமோட போஸ்ட் அதெல்லாம் பாத்துடலாங்களா? மேல யூடியூப் போட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன? இதுதான் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு அரோரா சின்ஸ்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் இதெல்லாம் அவங்களோட ப்ராட்காஸ்ட் பா. இதுதான் வந்து மேடமோட சப்ஸ்கிரிப்ஷன். சரி, ஐயோ, இதுதான் வந்து மேடமோட சப்ஸ்கிரைப் டு அரோரா சின்ஸ்ல. இது வந்து இப்ப நம்ம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா நம்ம 390 ரூபாய் கட்ட வேணும். வேணா சாமி, அனுமதி போல தேவை வேண்டாம். ஓகே, நம்ம இப்ப மேடமோட இதுக்கு போயிடலாம். மேடமோட ரீல்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். அது வந்து எவர் ப்ரோட்ரி பேபிஸ் நீட் ஸ்ட்ரென்த் ஜிம் ட்ரைனர். மேடம் வந்து பிரிட்டி லிட்டில் பேபிஸா, இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஜிம் ட்ரைனர் வந்து வேணுமா. அடுத்து மேடமோட எக்ஸ்க்ளூசிவ் போஸ்டர்லாம் பாருங்க. என்ன இல்லை, அவ்வளோதான் போஸ்ட், அவ்வளோதான். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 48,679 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. நான் எங்க போகிறதுக்கு இப்படியாப்பட்ட ஆளுகள்லாம் எங்கடா இருக்கீங்க? இது எவனே தெரியல. பாகவன் ராம் அவரு கூட ஒரு டான்ஸ் போட்டிருக்காங்க. கொலாபரேஷன் ஆட்டுக்கு என்ன மேட்டருன்னு தெரியல. அடுத்து இது யாதுன்னு தெரியல. இது வந்து பாகவன் ராம் மை லேட்டஸ்ட் ட்ராக் ஜஸ்ட் ட்ராப் ஆன் யூடியூப். மேடம் யூடியூப்ல இப்ப நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டீங்க. மேடம் வந்து ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்க. பாத்தீங்களா? இப்போ இதுக்கு எல்லாம் டேஷ் டேரக்டர்ஸும் யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனே தெரியல அப்படின்ட்டு கமெண்ட்ல வந்திருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும், இந்த இதுக்கு மட்டும் 12,371 பேர் லைக் பண்ணிருக்காங்க. அடுத்து போயிடலாங்களா? மேடமோட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா The Sheesh knows everything I never said. Wow. போஸ்ட் இதுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுக்கு மேலதான் வரும் நினைக்கிறேன். ஏதோ பிம்பாம்னு ஏதோ ஒரு இதுல நடிக்கிறாங்க போல. பிம்பாம் எதுக்கு இவ்வளவு சாரி ஒண்ணு வச்சு எதுக்கு இவ்வளவு க்ளோஸ் அப்ல இந்த மூஞ்ச வேலை காட்டிட்டு இருக்காங்களோ தெரியல. போதும், மாத்திடலாம். இதெல்லாம் 5 வீக் முன்னாடி. மேம் இது புதுசா போஸ்டே போடல போல, ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாங்க போல. எல்லாம் படம் வேலை நடிக்கிறாங்க இல்லையா. இதுமே 5 வீக்ஸ் இன்னுமே ஆக்சுவலி இதுவுமே பண்றது இல்லை. இப்படி இந்த போனை வச்சுன்னு இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் எதனா பண்ணி அவ்வளவுதான் போஸ்ட், அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து மேடம் வந்து போட்டாங்க பாத்தீங்களா, ஏஐ வச்சு ஏதோ ஒரு எடிட்டிங் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஆடிட்டு கிடக்கு. ஆக்சுவலி இவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள ஃபர்ஸ்ட் கழட்டி அடிக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்து அவங்கள ஐயோ அடுத்து இன்னொன்னு வேலை ஏதோ அஜால் உஜாலா எத்தனை இதுலங்க நடிப்பீங்க. ஆக்சுவலி இவங்களை டிவில எல்லாம் கூப்பிட்டாங்க, இந்த ஜி தமிழ்லயோ விஜய் டிவிலயோ எல்லாம். எப்படி இவ்வளவு கேவலமா
பண்றவங்களெல்லாம் நீங்க டிவில எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்க, டிவில எல்லாம் கூப்பிட்டு இவங்களை பயங்கரமா ஃபேமஸ் பண்ணிவிடுவீங்க. எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒழுங்கா ட்ரெஸ் போடாம போஸ்ட் போடுற இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க ஃபேமஸ் பண்ணி விடுறீங்க. கேவலமா இல்ல? இல்ல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு வேற 1422 பேர் காத்துட்டு இருக்காங்க. இவங்க போடுற போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அவங்க போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் போயிடலாங்களா? இப்போ இது வந்து ஒரு 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு முன்னாடி இதுக்கு மேலதான் மேடமோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டெக்ட். இங்கேயே வந்து பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டெக்ட் மாதிரி தான் இருக்கு. பட் இதுக்கு மேல என்ன எக்ஸ்க்ளூசிவ் கண்டெக்ட் இருக்குன்னு அதையும் காசு கொடுத்து பார்க்கலான்னு தெரியல. அவ்வளவுதான் 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 எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். இது எது இது என்னது விளம்பரம், பெய்டு ப்ரமோஷன். எதுக்கோ கிளினிக் காம்பா, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் கிளினிக். அவ்வளவுதான் கண்டென்ட். என்னமே பண்ண மாட்டாங்க. கஷ்டப்பட்டு முக்கி முக்கி போடுறவனுக்குலாம் ஒண்ணுமே வராது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு 60,000 லைக்ஸ். சாரி, இந்த கண்டென்ட்லாம் நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம். அதான் எங்கேயோ ஒரு பீச் ஹவுஸ்ல போயிட்டு ஒண்ணுமே இல்லை, சும்மா எடுத்து திருப்பி திருப்பி காட்டிட்டு இருக்காங்க. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். இதுவே இப்படின்னா இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எந்த அளவுக்கு கண்ட்ராவே இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சாரி, நம்மளால காசு கொடுத்தெல்லாம் பார்க்க முடியாது. என்ன ஆக்சுவலி இப்படிலாம் ட்ரெஸ் போடுறீங்க, வீட்டில் எதுவும் கேட்க பண்ணீங்களா? இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதர் சங்கம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. பெண் சுகந்தா தான் ஓகே, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ரொம்ப கண்ட்ராவியா ட்ரெஸ் போட்டு நீங்க இது பண்றதெல்லாம் பெண் சுகந்தா தான் ஆயிருங்களா? தெரியல. ஒரு லிமிட் இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போடுறது வேற, ஆனா கண்ட்ராவியா ட்ரெஸ் போடுறது வேற. நான் இப்போ போடுற வீடியோஸ்க்கு எனக்கே வந்து நிறைய பேர் கேவலமா திட்டலாம், தம்பி இதெல்லாம் நீ எதுக்கு பேசுற, இதெல்லாம் பெண் சுதந்திரம், அதுலெல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்ட்டு. இது வாங்க பெண் சுதந்திரம், இதெல்லாம் பெண் சுதந்திரங்களா? பாருங்க, இதெல்லாம் பெண் சுதந்திரம், இதெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, யாருமே இது கேட்கக்கூடாது. நீ எல்லாம் கேட்டா நீ வந்து ஃபெமினிஸ்டா? பாருங்க, ஃபெமினிஸ்டா இல்லை வேற என்னென்ன சொல்றீங்க சொல்லுங்க. நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. மாடர்னா ட்ரெஸ் போடுறதுக்கும் கண்ட்ராவியா ட்ரெஸ் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, சரிங்களா? மாடர்னா ட்ரெஸ் போடுறதுக்கும் கண்ட்ராவியா ட்ரெஸ் போடுறதுக்கும் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சவங்க பேசுங்க. ஆனா இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த உலகம் வந்து மதிக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள தான் இந்த உலகம் வந்து ஃபேமஸ் பண்ணி விடுது. இது ஏதோ ப்ரமோஷன் வீடியோ போல. ஃபார் என்கொயரி, ஆமா, ராஸ் லக்ஸரிஸ் சொல்லுங்க. கண்டென்ட்லாம் எப்படி இருக்கு? இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களை வந்து ஃபேமஸ் பண்ணி இப்போ படத்துல எல்லாம் நடிக்கிறாங்க. அவன் முக்கி 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 அதோட வீடியோ எடுப்பான், கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவான். அவனுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. கண்டென்ட்ஸ் தான் பாருங்க, இவங்க கண்டென்ட்ல ஒன்னுத்துலயாச்சும் உருப்படியா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த மாதர் சங்கம்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்கோம். இந்த சிம்பு வந்து ஒரு பாட்டு பாடிட்டாரு அப்படின்ட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஏன் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒருத்தன் வந்து இந்த கேள்வி கேட்கறது இல்லை? வை, நீ அதெல்லாம் கூட ஏன் யாரும் கேட்கறது இல்லை? ஏன்னா தைரியம் இல்லை. இதெல்லாம் கேட்டா நமக்கு என்ன ஆகுது? ஆக்சுவலி இவங்க என்னமே பண்றது இல்லை, ட்ரெஸ்ஸை கேவலமா போட்டு வீடியோ போடுறான், அவ்வளவுதான். பாருங்க, என்னது இதெல்லாம்? இதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க. யூடியூப் ஹைலைட்ஸ்ல மேடமோட ட்ரெஸ்ஸஸ்ல பாருங்க. இதெல்லாம் யூடியூப்ல போட்டிருக்காங்க. நீ யூடியூப் வந்து இது பண்ணாது, கோட் ஆஃப் கண்டென்ட் படி யூடியூப்ல இந்த மாதிரிலாம் போடக்கூடாது தானே? இல்லை அதெல்லாம் போடலாங்களா? இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு புரியல. இவ்வளவு மோசமா இருந்துமே யாரும் ஏன் கண்டுக்கிறது இல்லைன்ட்டு.
ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி இவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனா இப்படியெல்லாம் கேவலமா பண்ணிதான் இவங்கெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இப்பெல்லாம் படத்துல நடிக்கிறாங்க. அவன் படத்துல நடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான். இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம இப்போ ஜாலியா போய் படத்துல நடிக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணாம இல்ல, கண்டதெல்லாம் பண்ணிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாம கண்டதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு படத்துல நடிக்கிறாங்க. ஆனா நான் அதையும் எதுவுமே கேட்க மாட்டேங்க. இதுல இவங்களை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இப்ப 1422 பேர் இருக்கீங்க. கேவலமா இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்களே. நான் உங்ககிட்ட எல்லாம் உதவி கேட்டுக்கிறேன், கேவலமாவும் கேட்டுக்கிறேன். அது எப்படி நினைச்சாலும் சரி. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வீடியோஸ் போய் பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக வெக்கமான சூடு சொன்னேன் இல்லை. அது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஃபேமஸ் பண்ணி விட்டு இவங்களை வச்சு டைரக்ட் பண்றீங்களே. டைரக்டர்ஸ் நீங்க நிஜமாவே மனுஷ ஜென்மங்களாடா. இப்படியெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் வச்சு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? அடுத்த வீடியோ வருது. இன்னும் இந்த மாதிரி நிறைய சில்லறத்தனமான இதை பண்ணி ஃபேமஸ் ஆகி இப்ப படத்துல எல்லாம் நடிக்குதுங்க. அதுங்களை பத்தி வீடியோஸ் எல்லாம் நம்ம யாரை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு விட நாடு நாசமா போயிட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் யார் அந்த சரி பொலிட்டிக்கல்ஸ் பத்தி நம்ம பேச பொலிட்டிஷியன்ஸ் பத்தி நான் எதை சொல்ல விரும்பல. இதை பத்தி எல்லாம் எவனும் பேச மாட்டானுங்க. சரி, நானே பேசிக்கிறேன். இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேற யாருன்னா வச்சு செய்யணும், அவங்கள பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நாங்க ஆக்சுவலி இருங்க ஒரு நிமிஷம். மேடம் எந்த ஊரு அது தெரியாம போச்சு. மேடம் எந்த ஊரு, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அது கெத்து சினிமாஸ், அதுதான் சின்சலர் அக்கா, பலூன் அக்கா. கேவலமா இல்ல, அக்கான்ற பேரை பலூன் அக்கான்னு மாத்தி வச்சிருக்கிறதுக்காகவே இந்த சனியன் தான். ஆக்ட்ரஸா, மாடலிங்கா, ஆக்ட்ரஸா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸா, கண்டென்ட் கிரியேட்டர். டெபியூட் அது ஆயிடுச்சு, டெபியூட் வந்துருச்சு. மேடமோட ஹைட் எல்லாம் பத்தி இது பண்ணியிருக்காங்க. டேட்டா பார்த்து அக்டோபர் 31, ஏஜ் 25 வயசுலயே இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிருக்கு. நேற்று பிளேஸ் சென்னையாமா நீ? சென்னையில இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற? ஓ, RS ஸ்கோப் எல்லாம் வேலை போட்டிருக்கானுங்க. ஓ, மேடமோட கண்டென்ட்ஸ் இந்த இன்ன கண்டென்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கழட்டி அடிக்க மாட்டீங்களாடா யாரும்? என்னடா இதெல்லாம்? ரியலி நான் தமிழ்நாடு மோசமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு இது இருக்கு. பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்ட்டு. மாடர்ன் ட்ரெஸ் போடுறது தப்பு இல்லை. இவ போடுறதெல்லாம் என்னன்ட்டு உங்களுக்கே தெரியும். நான் பேச சொல்லிட்டேன், தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணின்னு சுத்தாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு வச்சு படம் எடுக்கிறீங்க பட்டா கேவலம் டாடே. இவ்வளையெல்லாம் இன்னும் ஃபேமஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க. ஓஸ்ட் ஃபெலோஸ் ஆஃப் இந்தியா வச்சு